அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அருமையான ஒரு கார்டு ஒன்று ரெடி பண்ணியிருந்தார் பாலன் சார். தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தி என்டையர் டீம். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு 80% காரணமா இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உணர்ச்சி நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு இக்யூ டெஸ்ட் வைப்பாங்க, எஜுகேஷனல் கோஷன்ட். அது மாதிரி ஒரு மெச்சூர்ட் பர்சன் அவருக்கு வந்து எந்த அளவுக்கு இக்யூ இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்க நிறைய சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்லாம் இருக்கு. நிறைய படிச்சவங்க அந்த ஐக்யூ உள்ளவர்கள் வாழ்க்கையில தோற்று போவதை நம்ம நிறைய பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தன்னுடைய உணர்ச்சிகளை கையாள தெரியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. முதல் விஷயம் என்னன்னா அந்த செல்ஃப் அவேர்னஸ், நம்மளோட உணர்ச்சிகளை அறிவது. நான் எப்படிப்பட்ட மனிதன், நான் ரொம்ப வருத்தப்படக்கூடியவனா, கவலைப்படக்கூடியவனா, நான் ரொம்ப கோவப்படக்கூடியவனா, நான் இரக்கமற்றவனா, நான் ரொம்ப பொறாம பிடிச்சவனா, என்னென்ன உணர்ச்சிகள், பாசிட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி முறைப்படுத்துவது, ஹவு டு ரெகுலேட் மை எமோஷன்ஸ். அப்புறம் மற்றவர் உணர்ச்சியை புரிந்து கொள்வது, இதுக்கு பேர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. முதல்ல என்ன நான் புரிஞ்சுக்கணும், அப்புறம் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஹவு டு தே பிஹேவ். நம்ம அந்த பிஹேவியர் அண்ட் சிச்சுவேஷன் பார்த்தோம். ஒவ்வொருத்தருடைய நடத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறும். அப்ப அவர் எப்படி ஒவ்வொரு தடவையும் நடந்துக்கிறார், நம்ம டீமுக்கு அவர் செட் ஆவாரா, எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒவ்வொரு மெம்பரை பத்தியும் நமக்கு ஆஸ் எ லீடர் நமக்கு கண்டிப்பா ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். அது வந்து பயஸ்டா இருக்கக்கூடாது, ஒரு ரியல் அசஸ்மெண்டா இருக்கணும், ஜட்ஜ்மெண்டா இருக்கக்கூடாது. எமோஷன் அப்படிங்கிற வார்த்தைய எனர்ஜி இன் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி, அதுதான் வந்து எமோஷன். எந்த உணர்ச்சியுமே கெட்டது கிடையாது, அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கோபமா இருந்தா கூட இட்ஸ் நாட் அ பேட் எமோஷன். கோபம் கூட ஒரு தற்காப்புக்கு நமக்கு தேவைப்படுது. திருவள்ளுவர் பெருந்தகை நிறைய திருக்குறள் சொல்றார். செல்லுமிடத்து காப்பான் சினம் காப்பான், அந்த மாதிரி கோபத்தை பத்தி எக்கச்சக்கமா எழுதி வச்சிருக்காரு. அந்த கோபமே ஒண்ணு அழிச்சிரும் அப்படி இப்படிலாம் சொல்றாரு. ஆனாலும் சில இடங்கள்ல கொஞ்சம் நம்ம பொய்க்காவும் கோச்சுக்கணும், அது ரொம்ப தேவைப்படுது. அது ஆனா எப்படி, எப்போ, எங்க வெளிப்படுத்தும், அது ரொம்ப முக்கியம். அந்த நம்மளுடைய உணர்ச்சிகளை, அதுலதான் நம்மளுடைய அந்த புத்திசாலித்தனம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சிகளை வந்து அடக்கக்கூடாது அப்படிம்பாங்க. யூ ஷுட் நெவர் சப்ரஸ் யுவர் எமோஷன். அதனால நமக்கு தான் பாதிப்பு. அப்படி உணர்ச்சிகளை அடக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி உணர்ச்சிகள் நம்மள ஆள விடக்கூடாது. இப்போ ஒருத்தங்க நாய் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல அது குட்டியா இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல்ல அது இருக்கும், நம்ம அதை பிடிச்சிட்டு எழுதிருப்போம். நாய் பெருசா வளருது, அதை நீங்க ரோட்ல வாக்கிங் கூட்டின்னு போறீங்க அப்படின்னா அந்த நாயோட இழுப்புக்கு நம்ம போம். நீங்க பார்த்திருப்பீங்க, நாய் கையில பிடிச்சிக்கிட்டு நடக்கிறவங்கள பார்த்திருப்பீங்க. அவங்க கண்ட்ரோல்லயே அது இருக்காது, அவங்க நாயோட கண்ட்ரோல்ல அவங்க இருப்பாங்க. நாய் அப்படி போவோம் இப்படி போவோம், அதை பார்த்து ஒரு 2 நாய் குலைக்கும், என்னெல்லாமோ பண்ணும். சம்டைம்ஸ் ரொம்ப அன்கண்ட்ரோலபிளா ஆகும், பிடிச்சி இழுத்து. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. இப்போ நம்ம வணிகம் தொடக்கத்துல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்,
வணிகம் ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னா வணிகத்தோட கண்ட்ரோல் நம்ம இருப்போம். அதே தான் எமோஷன்ஸ். எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோலபிள் லிமிட்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து வி ஆர் வெரி குட். எமோஷன்ஸ் தான் நம்மள கண்ட்ரோலே பண்ணுது அப்படிங்கிறச்ச அதோட கையில நம்ம இருக்கோம். இட் இஸ் கண்ட்ரோலிங் அஸ், வி ஆர் நாட் கண்ட்ரோலிங் இட். அப்படின்னு என்ன எடுத்தோம்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்கெல்லாம் யோகா அதுல வந்து மிகப்பெரிய பயிற்சி எடுத்திருக்கீங்க. ஆரா அப்படின்ற வார்த்தை கேள்விப்படுறீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டம். அந்த காலத்துல சொல்லுவாங்க புத்தர், மகாவீரர் அவங்களுக்கெல்லாம் எத்தனையோ கிலோமீட்டர் அந்த ஆறா பரப்பளவு இருக்குமா. அவங்க நடந்தாங்க அப்படின்னு சொன்னா வன விலங்குகள் அப்படியே அமைதியாயிடுமா. எத்தனையோ பல கிலோமீட்டருக்கு அந்த காடே எத்தனை பெரிய ஒரு கோபமான ஆக்ரோஷமான மிருகமா இருந்தா கூட அப்படியே அமைதியாயிடுமா. ஸோ நம்ம கரெக்டான யோகா ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணி தியானம் எல்லாம் பண்ணி நம்மளுடைய ஆரா நம்மளோட சக்கராஸ் எல்லாம் ப்ராப்பரா வச்சுட்டு நம்மளோட ஆரோவை நம்ம விரிவுபடுத்திட்டே போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆரோக்குள்ள இருக்கும் பொழுது அவர்கள் நமது கட்டுக்குள் இருப்பார்கள். நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒரு கோவக்காரர்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறா இருக்கு, ஒரு பாசிட்டிவ் ஆறா. தே வில் பி அண்டர் அவர் கண்ட்ரோல். நம்ம எதிர்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதுதான் அவர் கேட்பார். கண்டிப்பா we can take control of them and we can easily win over them. இந்த நம்ம பேசக்கூடிய இந்த குறுகிய உரையுடைய முக்கியமான ஒரு சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரியாக்டிவ், இன்னொன்னு ப்ரோஆக்டிவ். அதாவது எதிர்வினை ஆற்றுதல், இன்னொன்னு பதிலளித்தல். யோசிக்காம உடனே செயல்படுறது இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரு பந்து சோத்துல அடிக்கிறோம், எந்த வேகத்துல அடிக்கிறோமோ அதே வேகத்துல நமக்கு திரும்பி வரும். அதேதான் நம்ம ஒருத்தரை திட்டோம் அப்படின்னா ரொம்ப வாய்மூடின்னு போறவங்க ரொம்ப கம்மி தான். ஒரு வழியே இல்லைன்னா ஆபீஸ்ல என்ன பண்ணுவான், திருப்பி திட்டினா அவனுக்கு வேலை போயிடும். ஒரு மருமகள் தன்னுடைய மாமனாரையோ மாமியாரையோ பார்த்து திருப்பி திட்டினா அந்த வீட்டுல அவங்க தொடர்ந்து வாழ முடியாது. அப்போ இது மாதிரி நம்ம சில நியதிகள்லாம் வச்சிருக்கோம். ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க, நான் எப்பவுமே இப்படிதான், அவங்க முன்கோபி, உண்மையில நான் என்ன சொல்லிக்கிறேன், நானே ஒரு மேஷ ராசிக்காரன், ரொம்ப முன்கோபம். நான் ஃபேக்டரி எல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது இப்ப எனக்கு 66 வயசு ஆகுது. வர ஜூன் ஐ எம் கம்ப்ளீட்டிங் 66, 18 ஜூன். நான் ஃபேக்டரியில குரூப் ஜெனரல் மேனேஜரா இருந்தேன், அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்தேன். நான் எதுவும் பேசவே மாட்டேன், அப்படி பால்கனில வந்து நிற்பேன், அப்படி நடப்பேன் ஃபேக்டரியில. பாலசர் வந்துட்டார், பாலசர் வந்துட்டார், சில பேர் ஜிஎம் வந்துட்டாங்க, இடி வந்துட்டாமா. அவன் என்னடனா இந்த நிஜமாவே ஒரு பொலிட்டீஷியனை பார்க்கறது இடி வந்தா அந்த பொலிட்டீஷியன் எப்படி கை கால் நடுங்குறான், அந்த மாதிரி இந்த இடியை பார்த்து நடுங்கினவெல்லாம் உண்டு. கோவம் தான் நானும் காணாம பேசி விட்டுருவேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஆனா அந்த கோவம் வந்து ரொம்ப கடும் கோவமா இருக்கும். கிட்டத்தட்ட விஜயகாந்த் மாதிரி ஆயிடும், விஜய் மாதிரி நரம்பெல்லாம் முறுக்கிக்கும். என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு ஏஜ். அப்போ ஐ வாஸ் வித்தின் மை 30-35. அப்படின்னா எனர்ஜெட்டிக்கா இருப்போம், ரொம்ப கோவமா இருப்போம், ஆக்ரோஷமா. இந்த பொசிஷனுக்கு நான் கோவம் காட்டலன்னா வேலை நடக்காதுன்ற மாதிரி ஒரு மைண்டு. அதுக்கப்புறமா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிற மாதிரி மாறி, என்னப்பா முடிச்சிட கூடாதா, ஏன்பா அப்படி லேட் பண்ற அப்படின்ற மாதிரி மாறிட்டேன். நான் பாலா சார் ரொம்ப மாறிட்டாருயா, பாலா சார் மாறலையா, கொஞ்சம் வளர்ந்துருக்காருயா அப்படிங்கிற மாதிரி அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏன் கோவம் வருது, நம்ம எப்படி நடந்துக்கிறோம். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனாலதான் என்ன சொல்றோம், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. ஒரு மனுஷன் நீ எவ்வளவு அவனுக்கு நல்லது பண்ணியிருந்தாலும் அவனை ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா அவன் வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுப்பான், இங்க நின்று என்னை இப்படி சொன்ன அப்படின்ட்டு. அதுலயும் இந்த நினைவாற்றல் வந்து பெண்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு கடவுள். நம்ம எத்தனையோ நல்லது பண்ணியிருப்போம் நம்மளோட தங்கைகளுக்கு, அம்மாக்கு, ஒய்ஃப்க்கு, நம்ம பொண்ணுக்கு. எனக்கு ஐ எம் சரௌண்டட் பை விமென். ஓகே, எனக்கு 2 டாட்டர். ஸோ எனக்கு 2 தங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க,
என்ன நீ அப்பா அப்படி பேசிட்ட, இப்படி பேசிட்ட, கோவமா பேசிட்ட, மறக்கவே மாட்டாங்க. இட் ஆல்வேஸ் என்னை பார்த்த உடனே என்ன ஆகும், அப்படியே ட்ரிகர் ஆகும். இதுவே என்னன்னா ஒரு சம்பவம் நடந்த உடனே எதிர்வினை ஆற்றுறது. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நம்ம அதுக்கு எதிர்வினை ஆட்டுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ரியாக்ட்ங்கிறது வேற, ரெஸ்பாண்டுங்கிறது வேற. ஒருத்தர் சொல்றாரு இல்ல ஒருத்தர் செய்யறாருன்னா அதுக்கு ரெண்டு விதமான ஒரு விஷயம் நம்ம கிட்ட வரலாம். ஒரு ஹோட்டல்ல வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட்டி, விமென்ஸ் பார்ட்டி நடக்குது. ஒரு விமன் ஆண்டர்பிரனர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கலையரசி மேடம் ஏதோ பொசிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க, இந்த வாட்டி இன்னும் கூட கொடுத்துருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க, லேடிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு. அருமையான ஹோட்டல், நம்ம போனோம் அந்த ஹோட்டல்ல சுமார் தான் டிஃபன்லாம் இல்ல, நீங்களே யோசிச்சிருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இடம் நல்லா இருந்தது, பளிச்சுன்னு இருந்தது, எல்லாருக்கும் போய் சேர வசதியா இருந்தது. பட் அருமையான ஹோட்டலுக்கு போறாங்க, எல்லாரும் போய் உட்காந்துடுறாங்க. உடனே பிளேட்டு கேட்டு ஸ்பூனு ஃபோர்க்கு தண்ணி பாட்டில் எல்லாம் கொண்டு வந்து வச்சிடறோம். திடீர்னு பார்த்தோன்னா இங்கேருந்தோ ஒரு கரப்பாம்பூச்சி வருது. பெண்களுக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் ரொம்ப ஒரு பெரிய நீண்ட தொடர்பு உண்டு. கணவனை கூட கண்டு பயப்படாதவங்க, மாமியார் மாமனாரை கண்டு பயப்படாதவங்க, பாச கண்டு பயப்படாதவங்க எல்லாம் கரப்பாம்பூச்சியை பார்த்து அப்படி பயப்படுவாங்க. அது என்னமோ பெரிய ஒரு காண்டாமிருகம் மாதிரி. சில பேர் ஆடு கத்துறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அந்த கத்துற கத்துல கரப்பாம்பூச்சி அது பறக்கிற கரப்பாம்பூச்சி அப்படியே பறந்து போய் பக்கத்து லேடி மேல உட்காருது. அவங்க அப்படியே தட்டி விடுறாங்க, குதி குதி குதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி சும்மா இல்ல, போய் அடுத்த நெக்ஸ்ட் லேடி மேல உட்காருது. அவங்க பண்ண அவங்களா இருப்பாங்க. அப்படி டேபிள் மேல இருந்த டேபிள், தட்டு, ஸ்பூனு, ஃபோர்க்கு, கிளாஸ் எல்லாம் பறக்குது அப்படியே. ரெஸ்டாரண்ட்ல வேற சில பார்ட்டிஸ் எல்லாமும் இருக்காங்க, எல்லாம் இவங்களே வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப இவங்க பண்ணதெல்லாம் என்னது, ரியாக்ஷன். இப்ப அங்க ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மேனேஜர் இருக்காரு. படபட ஓடி வர்றாரு இந்த டேபிள் நடக்கிற கலையபுரத்தை பார்த்துட்டு. உடனே, ஐம் சோ சாரி மேடம், கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் செட் திஸ் ஆல் ரைட் இன் அனதர் 2 minutes. எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் எழுந்துக்க சொல்லிட்டு, முடிஞ்சா வேற டேபிளுக்கே இவங்களை மாத்தி விட்டுருவாங்க. இந்த 12 பேர் இருக்கிற மாதிரி இன்னொரு டேபிள் இருக்கும், அங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணி மறுபடியும் அதை சரி பண்ணி அந்த கரப்பாம்பூச்சியை பிடிச்சி அதை தூக்கி வெளியே போட்டு, அப்பயும் உள்ள போய் அங்க வேற டேபிள்லயோ இல்ல இதே டேபிள்லயோ உட்காந்தா கூட மறுபடியும் ஒரு கரப்பாம்பூச்சி வந்துட போகுதுன்ற பயத்திலேயே தான் இருப்பாங்க. அது செட்டில் ஆகிறதுக்கு மைண்ட் கொஞ்சம் டைமும். எல்லாரும் அப்புறம் பேச ஆரம்பிச்சு கலகலன்னு செல்ஃபி எல்லாம் எடுத்து, ஏன் இந்த புடவை எங்க வாங்கின, அந்த புடவை எங்க வாங்கின, இந்த டிஃபன் நல்லா இருக்குல்ல, அப்படி இப்படின்னு டாபிக் மாறின பிறகுதான் கரப்பாம்பூச்சி மேட்ரு மைண்ட் விட்டு போகும். இதுக்கு நெக்ஸ்ட் ஒண்ணு இருக்கு, டிராமா ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த டிராமா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது நீங்க கூகுள் போய் பண்ணி பாருங்க. இது வந்து உணர்ச்சிகளின் நாடகம் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் உணர்ச்சி வசப்படும் பொழுது 3 விதமான கேரக்டர்ஸ் அங்க உருவாகுறாங்க. ஒன்னு வந்து விக்டிம், பாதிக்கப்பட்டவர். இன்னொன்னு வில்லன், தவறு செய்தவர். இன்னொன்னு நம்மளுடைய ரெஸ்கியூவர், மீட்பவர். இப்ப வீட்டு உதாரணமே எடுத்துக்கலாம். ஒரு கேர்ள் காலேஜ் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு அப்புறம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஜெர்மன், ஜப்பான் ஏதோ ஒன்று கத்துக்கிறாங்க. அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்பா பார்த்து உட்காந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே அவருக்கு பிடிச்ச டீம் சரியான தோல்வியில இருக்கும். அந்த கடுப்பு அவருக்கு வந்து நுழைஞ்ச உடனே என்ன பண்றாரு, ஒரு முறைகிறார். ஆனா அம்மா அதுக்கு மேல, மணிய பாத்தியா, வீட்டுக்கு வர டைம் இதானா, எவ்வளவு நேரமா அப்பா கேட்டுட்டு இருக்காரு தெரியுமா, நீ ஏன் வரல ஏன் வரலன்னு. அந்த பொண்ணு எதுக்குமா பதில் சொல்லாது, அம்மா தலை வலிக்குதுமா விடுமான்னு சொல்லிட்டு நேரம் போய் கதவு சாத்திட்டு, வெள்ளவாடி டிஃபன் ரெடியா இருக்கு, வா வா வான்னு போய் கெஞ்சுவாங்க. ஆனா அந்த பொண்ணு வரத்துக்கு அந்த கேப் இருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் வந்து நல்லா மாட்டிப்பார். ஒய்ஃப் சொல்லுவாங்க, எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான், எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு என்னமோ ஐபிஎல் பார்த்து உட்காந்துருக்கீங்க, அதுக்கு அவ்வளவு செல்லம் கொடுக்குறீங்க, அது எவ்வளவு லேட்டா வந்தாலும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்க போன ஏது பண்ண, ஏன் இவ்வளவு லேட், ஏதா இன்னைக்கா ஒரு நாளைக்கு கேட்டிருக்கீங்களா. இப்ப அவர் காப்பாத்த வந்தவருக்கு என்ன கதி ஆயிப்போச்சு, அவர் வில்லனா மாறிடுறாரு. அப்படியே அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆயிடும். மாட்டிக்கிட்டவங்க யாரு, அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இப்ப தப்பிச்சிரும்.
சண்டை இவங்க 2 பேருக்குள்ள நடக்கும். அது அழகா வெளில, என்ன வழக்கம் போல சண்டையா 2 பேருக்கும், சரி சரி கொண்டா தோசை அப்படின்னு சொல்லிட்டு அது அழகா மேடை மேலேயே ஏறி உட்காந்து, கொஞ்சம் முருவலா போடு, கொஞ்சம் ஆணியெல்லாம் தூவு, பொடியெல்லாம் தூவு, அது இதுன்னு அமக்கலம் பண்ணி, இது நடந்ததே மறக்கடிச்சு என்ன பண்ணிடும், தோசை சாப்பாடுலாம் அமக்கலம் பண்ணிட்டு நேரா வந்து அப்பா பக்கத்துல உட்காந்து தோல் மேல கையை போட்டு, என்னப்பா உன் டிவி இன்னைக்கு தோத்து போச்சா, வருத்தப்படாதப்பா, அடுத்த டீம் அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சிருப்பா, அப்படி இப்படின்னு சொல்லி டோட்டல் டயலாக் அப்படியே மாத்தி விட்டுரும். இந்த டிராமா ட்ரையாங்கிள் வீட்டுல, ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் நடக்குது. எல்லா இடத்துலயும் ஒரு விக்டிம் இருப்பான், ஒரு வில்லன் இருப்பான், ஒரு ரெஸ்கியூர் இருப்பான். இதோட ரோல்ஸ் வந்து சடனா மாறிடும். நமக்கே புரியாது என்ன நடக்குது இங்கன்ட்டு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ஸ்மார்ட், எப்படி கோல் செட்டிங்ல ஒரு ஸ்மார்ட் இருக்கோ, இங்க ஒரு ஸ்மார்ட் இருக்கு. இந்த ஸ்மார்ட்ல எஸ் என்னன்னா செல்ஃப் அவேர்னஸ். எனக்கு எப்பெல்லாம் கோவம் வருது, எப்பெல்லாம் எனக்கு பயம் வருது, எதை பார்த்தா பயம் வருது, எதை பார்த்தா கோவம் வருது. சில பேருக்கு என்னன்னா சில பேரோட நேம கேட்டாலே கோவம், சில பேர் மூஞ்சிய பார்த்தாலே கோவம், அவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தாலே கோவம், சில பேருக்கு சில விஷயங்களை பார்த்தாலே பயம், தண்ணினா பயம், கமலாசன் சொல்ற மாதிரி எனக்கு அது பயம், இது பயம், இது பயம் அப்படின்றான் இல்லையா, அது வந்து ஒரு ஃபோபியா. ஸோ அது வந்து முதல்ல செல்ஃப் அவேர்னஸ். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் எமோஷன்ஸ், வந்த உணர்ச்சிகளை சரியாக கையாளுகிறோமா. எல்லா உணர்ச்சியும் வரும் போ, ரொம்ப நேரம் எல்லா உணர்ச்சியும் இருந்துடாது. டக்குன்னு நம்ம மைண்ட் எப்படின்னா மாறிட்டே இருக்கும். பச்சவந்தியோட மோசமானது எதுன்னா நம்ம மனம்தான். ஆனா அதை விட கண்ணதாசன் என்ன பண்ணிட்டாரு, மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, டக்கு டக்குன்னு தாவிட்டே இருக்கும் குரங்கு இல்லையா. மனசும் அப்படிதான். இப்ப நீங்க மைண்டை மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா, ஏன் இந்த லைட்டு இப்படி ஃபிளிக்கர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த தாட்ல இருந்து வெளில வந்து லைட்டை பத்தி யோசிக்காருங்க. என்னன்னு பாருமா, பல்பு மாத்திரமா, ஏதாவது பவர் பிளக்சுவேஷன் இருக்கா என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு வீட்டுல டாபிக்கே மாறிடும். அப்போ இந்த மேனேஜிங் எமோஷன்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா ஆட்டிடியூட், நம்மளோட நேர்மறையான மனநிலையை வளர்த்து கொள்ளுதல். எஸ்னா என்ன, செல்ஃப் அவேர்னஸ், மேனேஜிங் எமோஷன்ஸ், அப்புறம் ஆட்டிடியூட். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீடிங் எமோஷன்ஸ், மற்றவர் முகத்தை பார்த்தே அவர் என்ன உணர்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. நீ ஒன்றும் ஜோசியரெல்லாம் இருக்கணும், ஃபேஸ் ரீடிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சில பேரோட முகத்தை பார்த்தாலே தெரியும், அதுதான் பயந்து சாகுறான், பொய் சொல்றான், ரொம்ப கோபமா இருக்கான், இல்ல அவ கோபமா இருக்கா, பார்த்தாலே தெரியும். என்னம்மா ரொம்ப கோபமா இருக்க போல இருக்கு, என்னாச்சு இன்னைக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க, மேல குழாவத்தை கலப்பாதீங்க, எல்லாம் குழாலதான் அப்படின்னு அமைதியா இருந்துருது பெட்டர். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நீருக்கு நன்றி, நீரே உணவு, நீரே உணவுன்னு மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு முழுகு குடிச்சிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். அப்ப அந்த ரீடிங் எமோஷன்ஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டீம் ஒர்க், அனைவரும் அரவணைத்து செல்லும். ஒரு கோபமா ஒருத்தன் இருப்பான், பயமா ஒருத்தன் இருப்பான், குழப்பமா ஒருத்தன் இருப்பான், எல்லாரையும் அரவணைச்சு ஒரு டீம், அந்த டீமை எப்படி மேனேஜ் பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய உடல், மனம், சுவாசம், அதை பத்தி பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது இல்லை. நீங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய பிஹெச்டி பண்ணி யோகா டீச்சர், நீங்க பார்க்காத விஷயங்கள் கிடையாது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு யோகாவாம். எனக்கு அட்மின் வந்து கேட்கிறாரு, சார் என்ன தலைப்புன்னு சொல்லுங்க சார், அதே தலைப்புல அவங்க யோகா பண்ண போறாங்க சார் அப்படின்ற. அப்போ ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு ஒரு எமோஷனுக்கும் ஒரு கலர் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தலைப்புக்கும் ஒரு யோகா வேற இருக்கு. அதெல்லாம் நீங்க சொல்லிக்கிறீங்க, சொல்லி தரீங்க. ஸோ நம்ம உடலும் மனமும் பின்னி பிணைந்துள்ளது, இட்ஸ் ஆல் இன் த மைண்ட் அப்படிங்கிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கலைஞர் சாகறதுக்கு முன்னாடி ஒரு கதை எழுதினார். ரொம்ப குவிக்கான கதையை சொல்றேன். ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாக்டர், அவருக்கு அன்னைக்கு வெட்டிங் டே. திடீர்னு வீட்டுக்குள்ள நுழையும் போது அவருக்கு ஞாபகம் வருது, தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஒரு படத்துக்கு 2 டிக்கெட் புக் பண்ண சொல்றாரு. வாமா வாமா நம்ம படத்துக்கு போலாம் அப்படிங்கிறார். அந்த அம்மா சொல்றது, கொடுங்க, தலைவலியா இருக்கு, நம்ம வெட்டிங் டேயா இருக்கு, ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, புது புடவை நேற்று வாங்கி கொடுத்தல, வா வில் கோ ஃபார் அ மூவி, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். இல்ல நான் வரல, யூ ஜஸ்ட் கம் அப்படின்றார். டக்குன்னு என்ன பண்றாரு, ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்து நாக்கு கடியில வச்சுக்கோ, எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட், வா நம்ம படத்துக்கு போலான்றார். இந்த அம்மா படம் எல்லாம் பாக்குது. அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது, இவரும் நல்லா ரசிக்கிறாரு. இன்டர்வல் டைம் வருது, பார்த்தா நாக்கு அடியில மாத்திரை அப்படியே இருக்கு, தலைவலி போயிடுச்சு. என்னங்க நீங்க கொடுத்த மாத்திரை கரையவே மாட்டேங்குது, நாக்கடியில இருக்கு, என் கையில துப்புன்றாரு அவர். லைட் எல்லாம் எரியுது இல்லையா இன்டர்வல்ல, துப்புனா அவரோட சட்டை பட்டன், அவர் மாத்திரையே கொடுக்கல முதல்ல,
இந்த கதையை வந்து கலைஞர் எழுதியிருக்காரு அந்த காலத்துல. இப்படிலாம் கூட கலைஞர் எழுதியிருக்காரா? எழுதினார். குங்குமம் பத்திரிகையில எழுதினார். இதுதான் வந்து என்னன்னா, மனதளவுல ஒருத்தரோட எமோஷன்ஸை நம்மளால எப்படி மாற்ற முடியும். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அதை பத்தி நம்ம வந்து பேசியிருக்கோம். அது வரும்பொழுது சுவாசம் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப வேகமா இருக்கும். கோபம் வரும்போது எப்படி இருக்கும் சுவாசம்? அப்படி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும். இன்னும் கோபம் அதிகரிக்க 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 என்ன ஆகும்? நெத்தியெல்லாம் புடைக்கும், கண்கள்லாம் சிவக்கும், இந்த பக்கம் இல்லாம சின்னலாம் நரம்பு ஓடும். அப்போ சுவாசத்தை கட்டுப்படுத்தினால் மனம் தானாக அடங்கும். ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், டேக் அ டீப் பிரெத் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் பண்ணா என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா வருஷம் காம் ஆயிடும். அப்போ இதை உட்காந்து கோவம் நடக்கிற இடத்துல நீங்க பண்ணக்கூடாது. நேரா பாத்ரூமுக்கு போய் உட்காந்துருங்க. அப்படியே இன்ஹேல் பண்ணுங்க. ஆனா பாத்ரூம் கிளீனா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கவலை என்பது நாம் எடுக்காத கடனுக்கு கட்டக்கூடிய வட்டின்னு சொல்றாங்க. தேவையில்லாத கவலைப்படக்கூடாது. ஆனால் சூழலில் இருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொண்டோம், என்ன ஃபீட்பேக் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. தோல்வியின் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்ரி ஃபெயிலியர் இஸ் அ ஃபீட்பேக். நேற்றுக்கு ஒரு டீம் தோத்து போச்சு. யாரு? குஜராத் அணி மும்பை அணிகிட்ட தோத்து போச்சு. மும்பை இப்பதான் 2வது டீம் மேட்சை ஜெயிக்கிறான். இந்த குதிக்கிறான். ஹர்திக் பாண்டியா நிலையிலே இல்ல. இந்த திலக் வர்மா போடிச்சு திட்டினா பாருங்க. திட்டுல அந்த பையன் செஞ்சுரியே அடிச்சிட்டான். இதே வேற ஒரு பிளேயர் இருந்தா அடுத்த பால்லே கேட்ச் கொடுத்து உள்ள போயிருவான். இந்த பையன் எல்லாம் திட்டியும் வாங்கிட்டு அந்த கோவத்தெல்லாம் எது மேல காட்டினான்? எவன் பால் போட்டாலும் அடிப்பன்ற மாதிரி அடிச்சான். அப்போ அந்த உணர்ச்சிகளை அடக்கினால் என்ன ஆகும்னா சப்ரெஷன் ஆஃப் எமோஷன்ஸ். நீங்க இன்னும் ரொம்ப டைம் வேகமா ஓடுது. ஐ வில் வெரி குவிக்லி ஃபினிஷ். இந்த சப்ரெஷன் ஆஃப் எமோஷன் வந்து இட் வில் மேனிஃபெஸ்ட் அஸ் எ டிசீஸ். ரொம்ப கஷ்டங்க. நிறைய பேருக்கு இந்த கேன்சர் அது இதெல்லாம் வருது இல்லையா? எல்லாமே சப்ரஷன் ஆஃப் எமோஷன் தான். அங்கங்க போய் உட்காந்துரும். பேக்கெட்டா நம்மளோட உணர்ச்சிகள் போய் உட்காந்துரும். அப்போ அது உணர்ச்சிகளை வெடிக்கவும் கூடாது, அடக்கவும் கூடாதுன்னா என்னதான் சார் பண்ணோம் அப்படின்னா, அதை ரிலீஸ் பண்ணோம். வெரி ஸ்லோலி நைஸ்லி. அது ஆரோக்கியமா வெளிப்படுத்தும். மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு 2 எளிய வழிதான் இருக்கு. நல்ல இசை கேட்கலாம், இல்ல ஒரு குழந்தையோட சிரிப்பை பார்க்கலாம். 1 மணி நேரம் நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? ஒரு நண்பர்களோட பேசுங்க. இந்த காலத்துல ஆனா எல்லா பயிலும் பொறாம புடிச்சவனா இருக்கான். 1 மணி நேரம் எல்லாம் பேசுறதுக்கு அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம எப்படி கவுக்கலாம், நம்ம கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்றதுதான் இருக்கான். ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணுமா? சுற்றுலா போயிட்டு வாங்க. ஆனா இன்னொரு 10 நாள்ல அக்னி நட்சத்திரம் எல்லாம் வருது. கேர்ஃபுல்லா இருங்க. சுற்றுலா எல்லாம் பிளான் பண்ணும்போது பர்ஃபெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. வீரா, நான் பேசுற எல்லாத்துக்கும் வீரா சிரிச்சுனே இருப்பார். என்னுடைய மிகப்பெரிய ஃபேனே வீரா தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்கர் சார். இப்ப நம்ம முடிவுரை நெருங்கிட்டோம். நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸ், என்ன ரிசோர்ஸ்? நம்மளுடைய 5 புலன்கள். அதை எல்லா சரியான நேரத்துல அளவான ஒரு பயன்படுத்துதல் மூலமாகத்தான், மேலாண்மை செய்வதன் மூலமாகத்தான் இந்த உணர்ச்சிகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு யார் எஜமான்? நம்ம தான் எஜமான். உணர்ச்சிகளை அடக்குபவன் அல்ல, உணர்ச்சிகளை சரியாக வழிநடத்துபவன் தான் உண்மையான வெற்றியாளர். ஸோ நம்ம பெரிய சித்த புருஷனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சாதாரண மனுஷனா இருந்துட்டு ஒரு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா நம்மளா எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க, போற்றுவாங்க. வெற்றி மேல் வெற்றி தான். நன்றி, வணக்கம்.